ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். கோலோக் எக்ஸ்பிரஸில் எளிய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதில் நம்ம பக்தியில் சம்மந்தப்பட்ட சில தவறான கருத்துக்களை பற்றி கேட்டுன்னு வந்திருந்தோம். எபிசோட்ஸ் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பகவத்கீதைனா என்னது அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பகவத்கீதையோட முக்கியமான சிக்ஷைகளை பற்றி பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் சில பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதா இருக்கேன் நான். பகவத்கீதை ஒரு சமுத்திரம் மாதிரி. அதில் நம்ம எவ்வளோ ஆழமாக போகிறோமோ அவ்வளோ புது புது ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒன்றும் பெட்டராக நம்ம யார், நம்ம என்னது, எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட வாஸ்தவமான அறிமுகம் என்னது, ஐடென்டிஃபிகேஷன் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிய வைக்கிறதே பகவத்கீதை தான். ஸோ பகவத்கீதையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மனித பிறவி ரொம்ப உயர்ந்தமான பிறவி அப்படின்னு சொல்கிறா. தட் மீன்ஸ் மனித ஜன்மம் ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அது எதுக்காக சொல்கிறான்னா, நம்ம ஜென்ரலாக நம்மளை எப்படி அறிமுகம் படுத்திப்போம். என் பேர் இது என்னோட ஃபேமிலி, இது என்னோட குடும்பம், இது என்னோட வீடு அப்படின்னு நம்ம இப்படி நிறைய அறிமுகப்படுத்திகிட்டே போவோம் நம்மளை. ஆனால் யோசிச்சு பாருங்கோ, வாஸ்தவமாக நம்ம என்ன நம்மளை அறிமுகப்படுத்தின்னு இருக்கோமா? கிடையாது. நம்ம இவ்வளோ நாளி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணலை, நம்ம இந்த சரீரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சரீரம் மாறிண்டே இருக்கு இல்லையா? குழந்தையில ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு யங் ஏஜில் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 30-40s வேறு மாதிரி இருக்கும், வயசான காலத்துக்கு அப்புறம் நம்ம வேறு மாதிரி இருக்கும். அந்த வயசான காலத்துக்கு அப்புறம் இந்த சரீரம் என்னமாயிடுது, இந்த சரீரம் இழந்து போயிடுது. அப்புறம் பஞ்ச தத்துவத்தில் பண்ணியிருக்கிற இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எரிச்சிடுறோம் இல்லையா? ஸோ இவ்வளோ சமயம் மட்டுக்கும், சின்ன குழந்தையிலேருந்து இப்போ மட்டுக்கும் இந்த சரீரத்தை நிர்வாகம் பண்ண வச்சிருந்தது யாரு? அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் நம்ம எல்லாருமே. இந்த ஆத்மா தத்துவத்தோட ஞானத்தை கொடுக்கறது எது பார்த்தீங்கன்னா பகவத்கீதை தான். பகவான் பகவத்கீதை மூலமாக நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுற நம்ம யாரு, நம்மளோட வாஸ்தவமான ஸ்வரூபம் என்னது, வாஸ்தவமான ஐடென்டிஃபிகேஷன் என்னது அப்படின்னு பகவான் நம்மளுக்கு பகவத்கீதை மூலமாக சொல்லி கொடுக்குறாரு. கோலோக் எக்ஸ்பிரஸில் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, காரோட எக்ஸாம்பிள். எப்படின்னா அதில் சொல்லியிருக்கார் குரு என்னோட, இந்த மாதிரி ஒரு கார் இருக்குது. அந்த காரை ஓட்டுறது யாரு? காருக்குள்ளே டிரைவர் உட்காண்டாதான் அந்த காரை ஓட்ட முடியும் இல்லையா? ஸோ அந்த கார் மாதிரி தான் இந்த சரீரம். இந்த காரை ஓட்டுறது யாரு? ஆத்மா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லி கொடுத்துருக்க நம்மளோட வாஸ்தவமான ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஆத்மா தான். பகவான் சமுத்திரம், அனந்த சாகரம் மாதிரி அவரோட அந்த சமுத்திரத்திலேருந்து நம்ம எப்படி ஒரு சொட்டு எடுத்தோம்னா எப்படியோ அது மாதிரி தான் அந்த ஒரு சொட்டு தான் நம்ம எல்லாருமே. ஸோ நம்மளோட வாஸ்தவமான அறிமுகத்தை தெரிஞ்சிக்க வைக்கிறதே பகவத்கீதை தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாரும் இந்த சம்சாரத்தில், இந்த மாயையில் ரொம்ப சிக்கின்னு இருக்கிறதுனால நம்மளோட வாஸ்தவமான ஸ்வரூபத்தையே மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவான் கூட இருக்கிற உண்மையான சம்பந்தத்தையே மறந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவான் தன் கூட இருக்கிற சம்பந்தத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே பகவத்கீதை மூலமாக நம்ம எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன். ஸோ முதல் பாயிண்ட்டே சொல்லியிருக்கிறது மனித ரூபம் ரொம்ப உயர்ந்தமான ஜென்மம் இது. இதை கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு பகவான் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டுறார். பகவத்கீதை மூலமா அவர் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டின்னு இருக்கார், எப்படி நம்ம கடமைகளை நம்ம செய்யணும். நம்ம கடமைகளை நம்ம நல்லா செய்யணும்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் தேவை. ஸோ அந்த பர்ஃபெக்ட் கைடன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்கிற வாழ்க்கையும் அங்கேயும் இங்கேயும் இல்லை மனசு சொல்கிற அப்படிக்க கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையை கண்ணா பின்னான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வாழறதுனால நம்ம கடமைகளை நம்மளால் பர்ஃபெக்டாக செய்ய முடியுறதா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பகவத்கீதையில் பகவான் நம்ம எல்லாருக்கும்
ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸ் கொடுக்குறார். அவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் கைடு நம்ம எல்லாருக்குமே. அவர் நம்ம எல்லாருக்கும் வழி காட்டுறார். எப்படி நம்ம கடமைகளை நம்ம செய்யணும், எந்த விதமாக நம்ம கடமைகளை செய்யணும் அப்படின்னு பகவான் நம்ம எல்லாருக்கும் அர்ஜுனர் மூலமாக உபதேசம் கொடுக்குறார். மகாபாரதத்திலேயே பாருங்கோ, பகவான் அர்ஜுனர்கிட்ட சொல்றதே என்னதுன்னா, தன் கடமைகளை செய், விட்டு போகாதுன்னு தான் சொல்றார் அவர். ஸோ நம்ம என்ன நினச்சிடுறோம், பக்தி மார்க்கத்தில் இருக்கானா இவ தன் கடமைகளே ஒழுங்காக செய்ய மாட்டா, இனிமே இவ சரியா இருக்க மாட்டா, இனிமே பகவான் பேர் நினச்சிட்டு தான் இருப்பான். பகவான் சொல்றதே ஆனால் பகவத்கீதையில் என்னதுன்னா, மனசால என்ன நினைச்சுக்கோ, ஆனால் உடலால நீ உன் கடமைகளை 100% நீ நல்லா பண்ணு அப்படின்னு தான் சொல்றாரு. இதுக்கு ஒரு ரொம்ப அழகான டேக்லைன் கோலோக் எக்ஸ்பிரஸ்ல சொல்லியிருக்கார். பிஸி த்ரூ த பாடி, ஃப்ரீ as a soul, ஹரி ஹரி போல், ஹரி ஹரி போல். அப்படின்னா நீ உன் பாடியால ரொம்ப பிஸியா இரு, ஆனா ஆத்மா ரூபத்துல நீ எப்பவுமே சுதந்திரமா இருக்க. ஆத்மா ரூபத்துல நீ எப்பவும் கட்டுப்பாடுல கிடையாது. அதனால மனசால என்னை நினைச்சுட்டு, என்னை எப்பவும் நினைச்சுட்டு உன் கடமைகளை மட்டும் என்ன சமர்ப்பிச்சுட்டு நீ செஞ்சுட்டே போ அப்படின்னு தான் பகவான் பகவத்கீதை மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார். 3வது பாயிண்ட்ல பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், இந்த சம்சாரம் ஃபுல்லாவே வசுதேவ குடும்பகம், எல்லாரையும் சமபாவமா பாரு, எல்லாருக்குள்ளேயும் என்ன பாரு அப்படின்னு பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு பகவத்கீதை மூலமா. அந்த பக்த பிரகலாதர் இப்படிதான் சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி எல்லா இடமுமே பகவான் தான் இருக்கார். இந்த கீழியும் பகவான் தான் இருக்காரு, ஆகாசத்துலயும் பகவான் தான் இருக்கார், எல்லா மரத்துலையும் செடியிலையும் எல்லா ஜீவன்லையும் பகவான் இருக்கார், இந்த தும்புலையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி தான் பகவானும் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், நான் தான் அம்மா அப்பா, நான் தான் சந்திரன், நான் தான் சூரியன், நான் தான் ஜலத்துல இருக்கிற டேஸ்டும் நான் தான், சூரியனும் நான் தான், அக்னியும் நான் தான், வாயுவும் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் மறந்து போயிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் இங்க புது புது ஜாதி, பாஷை, தர்மம் அப்படி இப்படின்னு நம்மளையே நம்ம எவ்வளோ விதமா முடியுமோ அவ்வளோ விதமா பிரிச்சு வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், சண்டை சச்சரவம் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் மறந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, பகவானை நோக்கி இல்லாதனால்தான். பகவான் பகவத்கீதை மூலமா நம்ம எல்லாத்தையும் சொல்றார், இந்த மாதிரி எல்லாரையும் வசுதேவ குடும்பகமா பாரு, எல்லாரையும் சமபாவமா பாரு, சமமா மானிச்சுட்டு எல்லாருக்குள்ளயும் என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பகவான் தான் ஆத்மா ரூபத்துல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கார். நம்ம அவரை தேடிட்டு வெளியில அலையிறோம், ஆனா அவர் உட்காந்துருக்கிறது நமக்குள்ளதான். ஆனா நம்ம வெளியில இருக்கிற சத்தத்துல அவர் உள்ளேந்து கொடுக்கற அந்த குரலை நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம். ஸோ பகவத்கீதை மூலமா நம்ம இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதே மாதிரி பகவத்கீதையில 4வது முக்கியமான சிக்ஷை என்ன சொல்லியிருக்கன்னா, முழுமையான சந்தோஷமும் முழுமையான சக்சஸும் என்னது, வாஸ்தவமான சக்சஸ் என்னது அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாரோட டெஃபினேஷனே வேறதான். நம்ம கம்ப்ளீட் ஹாப்பினஸ்னா எதை நினச்சிக்கிறோம்னா, இந்த மணி இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கிறது, ஒரு நல்ல ஒய்ஃபு, நல்ல குழந்தை, இல்லை ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் தான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வாழ்க்கையை வாழறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கோ, அந்த காலத்தில் இது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கிட்ட நிறைய பைசா இருக்கு, நிறைய கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் இருக்கு, நிறைய நம்ம கிட்ட டிவைசஸ் வந்துடுது, எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் வந்துடுது. அந்த காலத்தில் ஆனால் இது எதுவுமே கிடையாது அவ்வளோவா. ஆனால் அப்போ சந்தோஷம் அதிகமாக இருந்தது, இப்போ சந்தோஷம் குறைஞ்சி போயிடுது. அந்த காலத்தில் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தா, இப்போ எல்லா கம்ஃபர்டபுளும் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுது இல்லையா. அதே மாதிரி அப்போ முழுமையான சந்தோஷம் என்னதுன்னா, கம்மியாக இருந்தால் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இருந்து கூட நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியாதிகளே அவ்வளோவா கிடையாது. இப்போ பாருங்க, எல்லாம் இருந்தும் நம்ம எவ்வளோ வியாதிக்கு அடிமையாயிட்டோம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அனாக்சிட்டி, என்னென்னலாமோ பிபி, சுகர், என்னென்னலாமோ வியாதிகள் அடுக்கிட்டுட்டே போகிறோம். நிறைய டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வந்துடுது. நம்ம அந்த சமயத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் பகவத்கீதை மூலமாக பகவான் சொல்லி கொடுக்குற உண்மையான சந்தோஷம்னா என்னது,
உண்மையான சக்சஸ்னா என்னது அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதை மூலமா நம்ம எல்லாருக்கும், அர்ஜுனர் மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் அர்ஜுனர் தான். நம்ம எல்லாரும் அவரை சரணாகதி அடைஞ்சி அவர் என்ன சொல்ல வர்றன்னு இந்த பகவத்கீதை மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா, அதுபடி வாழறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்மளோட கடமைகளையும் நல்லா செய்ய முடியும். கடைசியா நம்மளோட பர்மனன்ட் ஹவுஸ் வைகுண்ட லோகம், கோலோக் தாமம் அப்படின்னு சொல்லுவா, அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். இந்த மாதிரி ரொம்ப அழகான நிறைய ஞானத்தை பகவான் பகவத்கீதை மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்கார். கோலோக் எக்ஸ்பிரஸ்ல ஒரு சின்ன முயற்சி இந்த மாதிரி உங்க கூட வீடியோ மூலமா ஷேர் பண்ணுறதுக்கு, பக்தியோட பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது தப்பு தவறுகள் வார்த்தைகள் இருந்தா கூட அதை க்ஷமா பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे.